ஹாய் பசங்களா, எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம ரொம்ப முக்கியமான அண்ட் பேசிக் மேக்ஸ் கான்செப்ட் எக்ஸ்போனன்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட தான் பார்க்க போறோம். என்ன எப்ப எக்ஸ்போனன்ட்ஸ்ங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுவோம்னு. அதுக்கப்புறமா தான் மேத்தமேட்டிக்கல் டெக்ஸ்ட் புக்ல என்ன எழுதிருக்காங்களோ அந்த டெஃபினிஷனுக்கு போவோம். இது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோ. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்க ரியல் லைஃப்ல எப்படி எக்ஸ்போனன்ட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு அப்புறம் யோசிங்க. ஓகே, குவிக்கா நம்ம இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போறோம். பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு குட்டி ஆர்கானிசம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நிறைய டிசீசஸ் காஸ் பண்ணுவோம், நிறைய நல்லதும் செய்யும் நம்மளோட குடல்ல. இந்த பாக்டீரியா நிறைய விதமா ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பைனரி ஃபிஷன். அதாவது ஒரு பாக்டீரியா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரெண்டா மாறுறதுக்கு என்ன பண்ணும்னா தன்னைத்தானே ரெண்டா பிரிச்சுக்கும். இந்த ப்ராசஸ் பேர் தான் பைனரி ஃபிஷன். ஸோ ஒன்று ரெண்டா பிரிஞ்சுதுன்னா ரெண்டு என்னவாகும்? ஒன்றும் திருப்பி பிரியும் கொஞ்ச நாள் கழிச்சு, இல்லையா? ஸோ ரெண்டு நாலா மாறிடும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ இந்த ஒரு பாக்டீரியாவும் பிரியும் திருப்பி. ஸோ 4 8ஆ மாறும். இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் கொஞ்ச நாளிலேயே நிறைய ஒரு குட்டி ஃபியூ பாக்டீரியா எடுத்தீங்களாலே அது நிறைய பாக்டீரியாவா மாறிடும். நம்மளுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வரும்போது கூட டாக்டர் ஏன் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க? ஏன்னா இல்லைன்னா நிறைய பாக்டீரியா பெருத்து போய் நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு ரொம்ப கஷ்டமாயிடும் சண்டை போடுறதுக்கு. எதுக்கு நான் பைனரி ஃபிஷன் பத்தி பேசுறேன் இவ்வளவு நாள்? நம்ம டாபிக் என்னது? எக்ஸ்போனன்ட்ஸ் தானே. ஸோ என்ன கனெக்ஷன் பார்த்துடலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பைனரி ஃபிஷன் அப்படிங்கிற ப்ராசஸே ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனால நம்ம மாடல் பண்ண முடியும். என்ன அர்த்தம்? அதாவது 1 2 ஆகுது, 2 ஆகுதுல 2 to the power 1. 2 4 ஆகுது, 2 to the power 2, அதாவது 4. 4 8 ஆகுது, 2 to the power 3, அதாவது 8. 8 16 ஆகும், 2 to the power 4, அதாவது 16. இப்படி நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா ஒரு தடவையும் 1 2 ஆகும்போது திருப்பி 2 4 ஆகும்போது இது ஒரு எக்ஸ்போனன்ட் ஆஃப் 2 அப்படி அதிகமாகிட்டே போகுது. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா எவ்ரி அவர் ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு தடவை ரீப்ரொடியூஸ் பண்றது வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பாக்டீரியால ஆரம்பிக்கிறோம், ஒரு மணி நேரமும் ஒரு பாக்டீரியா ரெண்டா மாறுது, சரியா? இப்ப நான் முதல் மணி நேரத்துல ஒரு பாக்டீரியா வச்சிருக்கேன். 4வது மணி நேரத்தோட எண்டுக்குள்ள எவ்வளவு பாக்டீரியா ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 to the power 4 அவ்வளவு பாக்டீரியா ஆகும். ஏன்? ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரோட எண்டுக்குள்ள நம்மளுக்கு எவ்வளவு பாக்டீரியா கிடைக்குது? 2 கிடைக்குது. செகண்ட் அவரோட எண்டுக்குள்ள எவ்வளவு கிடைக்குது? 4. தேர்ட் அவரோட எண்டுக்குள்ள எவ்வளவு கிடைக்குது? 8. அப்ப ஃபோர்த் அவரோட எண்டுக்குள்ள எவ்வளவு கிடைக்கும்? 2 to the power 4 16. ஓகே, சோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப இன்னொரு அமேசிங் கான்செப்ட் பார்க்கலாம். நான் ஒரு சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானி, ஒரு பெட்ரி டிஷ், அதாவது ஒரு சயின்டிபிக் கிண்ணத்துல ஒரே ஒரு பாக்டீரியாவை வச்சுட்டு தூங்க போறேன். ஏன்னா ரொம்ப டயர்ட் டே, லாங் டே, நல்லா 20 hours 20 மணி நேரம் நல்லா தூங்க போறேன். ஒரே ஒரு பாக்டீரியாவை வச்சுட்டு காலையில எழுந்து பார்த்தா அந்த கிண்ணம் ஃபுல்லா பாக்டீரியா. கவுண்ட் பண்ணி பார்க்குறேன் எக்ஸாக்ட்லி எவ்வளவு பாக்டீரியா இருக்குன்னு. 1024 பாக்டீரியா இருக்கு எக்ஸாக்ட்லி. தூங்கும் போது ஒரு பாக்டீரியா இருந்தது, தூங்கிட்டு எழுந்து வந்தோடனே பார்த்தா 1024 வித்தின் 20 hours. எனக்கு என்ன தெரியணும்னா எவ்வளவு தடவை ரீப்ரொடக்ஷன் சைக்கிள் நான் தூங்கும் போது நடந்திருக்குன்னு. அதாவது எவ்வளவு டைம்ஸ் அந்த ஒரு பாக்டீரியா 2ஆ பிரிஞ்சு 2 4ஆ பிரிஞ்சு சைக்கிள்ஸ் கண்டினியூ ஆயிருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு எக்ஸ்போனன்ட்ஸ் நல்லாவே தெரியும். எனக்கு என்ன தெரியும்னா ஒரு தடவையும் பாக்டீரியா 2ஆ பிரியுது. இது எவ்வளவோ தடவை பிரிஞ்சிருக்கு ராத்திரி, எக்ஸ் டைம்ஸ், எக்ஸ் தடவை பிரிஞ்சிருக்கு. எக்ஸ்ங்கிற நம்பர் எனக்கு தெரியாது. இது எக்ஸ் டைம்ஸ் பைனரி ஃபிஷன் அண்டர்கோ பண்ணி அவுட்கம் பாத்தீங்கன்னா 1024 ஆயிருக்கு காலையில நான் எழுந்து பார்க்கும்போது. ஸோ இந்த எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? எவ்வளவு தடவை இந்த ரீப்ரொடக்ஷன் சைக்கிள் நடந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு என்ன தெரியும்? ஒரு தடவையும் பாக்டீரியா 2ஆ தான் மாறுது, கரெக்டா? ஸோ 2ஆ மாறுறதுனால ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ 2ஆ மாறுறதுனால எனக்கு என்ன தெரியும்? எவ்வளவோ தடவை இந்த ரீப்ரொடக்ஷன் சைக்கிள் நடந்திருக்கு. எக்ஸ் டைம்ஸ்னே வச்சுக்கலாம். அதை எக்ஸ் தெரியாத நம்பர், அதான் நம்ம கண்டுபிடிக்கணும் எவ்வளவு தடவை நடந்திருக்குன்னு. ஆன்சர் என்னது? 1024. அதாவது
எவ்வளவோ தடவை அது ரீப்ரொடியூஸ் ஆன அப்புறம் 1024 மாறி இருக்கு. ஸோ எக்ஸ் என்னவா இருக்கும்? நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுனா அந்த 2 raised to what is equal to 1024 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலி 2 raised to 10 தான் 1024. ஓகே, நீங்க அந்த கால்குலேட்டர்ல போட்டா தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ 10 டைம்ஸ் இந்த பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ தட் 1024 பாக்டீரியா காலையில் எழுந்தோடனே நான் பார்த்துருக்கேன். 20 மணி நேரம் தூங்கியிருக்கேன், அதுல 10 தடவை ரீப்ரொடியூஸ் ஆயிருக்கு. 20 hours தூங்கியிருக்கேன், அதுல 10 டைம்ஸ் இது ரீப்ரொடக்ஷன் சைக்கிள் அண்டர்கோ பண்ணிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்ரி 2 hours ஒரு சைக்கிள் அண்டர்கோ பண்ணிருக்குன்னு அர்த்தம். அதாவது எவ்வளோ ஹவர்ஸ்ல ஒரு சைக்கிள் அண்டர்கோ பண்ணிருக்கு? யூனிட்டரி மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, அது வந்து இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவல் ஆகுங்க. 20 is equal to 10 into something. ஸோ என்ன அர்த்தம்? 20 divided by 10 is equal to something, அதாவது 2. எவ்ரி 2 hours அந்த பாக்டீரியா டிவைட் ஆயிருக்கு. ஸோ 10 டைம்ஸ் டிவைட் ஆயிருக்கு. நான் 20 hours தூங்கியிருக்கேன், காலையில் எழுந்து பார்த்தா 1024 பாக்டீரியா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், பட் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா, சும்மா நீங்க மேத்தமேட்டிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது மட்டும் படிக்காம இந்த மாதிரி ரியல் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு படிங்க. ஓகே, ஸோ டெக்ஸ்ட் புக் வழியாவே வரலாம். இப்போ எக்ஸ்போனன்ட்ஸ்னா என்னது? சின்ன வயசுல உங்க மிஸ் சொல்லியிருப்பாங்க 2 + 3 தான் அடிஷன்மா அப்படின்னு. ரிப்பீட்டடா நீ ஒரே நம்பரை ஆட் பண்ணிட்டே போனேன்னா அதுக்கு நீ மல்டிப்ளையே பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 4 தடவை ஆட் பண்றதுக்கு பதிலாக மல்டிப்ளை பண்ணி 8ன்னு கிடைச்சிரும். அதே மாதிரி இப்போ அடுத்த லெவலுக்கு என்ன சொல்ல போறாங்க? திருப்பி ஒரே நம்பரை நீ மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா அதோட எக்ஸ்போனன்ட் எடுத்துருமான்னு. 4 தடவை 2 மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா நம்ம 2⁴ அப்படின்னு எழுதலாம் எக்ஸ்போனன்ட்ஸ்ல. அதுல வந்து இந்த 2 அப்படிங்கிறது தான் பேஸ், இந்த 4 அப்படிங்கிறது தான் எக்ஸ்போனன்ட். ஸோ 2⁴ என்னது? 2 4 தடவை மல்டிப்ளை பண்ணிட்டே இருந்தா என்ன கிடைக்குமோ அதான். நம்ம பாக்டீரியா எக்ஸாம்பிள்ல ஒரு தடவையும் ஒரு பாக்டீரியா 2ஆ தான் மாறுது. ஸோ ஒரு தடவையும் நம்ம வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். அது வந்து 2⁴ something. ஓகே, ஸோ 2 மட்டும் நம்ம எக்ஸ்போனன்ட் எடுக்க முடியும் அப்படின்னு கிடையாது. நிறைய நம்பர்ஸ், என்ன நம்பர் வேணாலும் எடுக்கலாம் எக்ஸ்போனன்ட். 1⁵ என்னது? 1 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டே இருந்தா என்ன கிடைக்குமோ அதான் 1⁵. 1 into 1 என்னது? 1. 1 into 1 என்னது? 1. திருப்பி 5 தடவை மல்டிப்ளை பண்ணாலும் அதோட ஆன்சர் 1 தான். ஸோ 1⁵ anything is 1. 0⁵ என்னது? 0 into 0 into 0. 3 தடவை 0 மல்டிப்ளை பண்ணலாம். 0 into 0 0 தான். இன்னொரு தடவை 0ஆல மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். வேற நம்பர் எடுத்துக்கலாம். 10. 10⁵ என்னது? 10 into 10 into 10 into 10 into 10. 5 தடவை. ஒரு தடவையும் ஒரு 0 கூட்டிட்டே போகும். 10 into 10 100, 100 into 10 1000, 1000 into 10 10,000, 10,000 into 10 வந்து 100,000. ஸோ ஆக்சுவலி நம்ம ஆன்சர்ல 5 0 இருக்கும். ஏன்னா இது வந்து 10⁵, அதனால 5 0 இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்க என்ன நம்பருக்கு வேணாலும் எக்ஸ்போனன்ட்ஸ் எடுக்கலாம். அடுத்த வீடியோல ரூட்ஸ் பத்தி பார்க்கலாம். பை பசங்களா.